செம்மை திருக்காப்பு அஸ்மத்குரு சமாரம்பாம் யதிசேகரமத்யமாம் லக்ஷ்மீவல்லபபர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்கள் உரைத்தவைகள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. போகத்தில் வழுவாத புதுவையர்கோன் என்று ஆண்டாள் அருளிச் செய்தபடி கிருஷ்ணானுபவமாகிற போகத்தில் துளியும் குறையில்லாமல் அந்த எம்பெருமானை மிக மிக விரிவாக அனுபவித்த பெரியாழ்வார் தொடர்ந்து அர்ச்சாவதாரங்களை அனுபவிக்கின்ற பாசுரங்களிலே திருவரங்கத்து எம்பெருமானை 3 திருமொழிகளாலே அனுபவித்தார். அதற்கு பிறகு அந்த திருவரங்கத்து எம்பெருமானிடத்திலேயே தம்முடைய மனம் மொழி மெய் ஆகிற முக்கரணங்களும் ஈடுபட்டிருக்கின்றன என்று அப்படி தெரிவித்துக் கொண்டு வருகின்ற 5ஆம் பத்து முதல் திருமொழியிலே முதல் 3 பாசுரங்களாலே என்ன தெரிவித்தார்? எம்பெருமானை துதிக்கின்ற தம்முடைய நாக்குக்கு தூய்மை கிடையாது என்றும் தாம் சழக்கு நாக்கொடு புன்கவி சொன்னதாகவும் சொல்லி, ஆனாலும் கூட தமக்கு ஒரு பெருமை உண்டு. என்ன பெருமை என்றால், உன் கோயிலில் வாழும் வைட்டணவன், அதாவது எம்பெருமானுடைய கோயில் நிழலிலே வாழக்கூடிய ஸ்ரீ வைஷ்ணவன் என்கிற வன்மை அது எனக்கு உண்டு, அந்த பெருமை எனக்கு உண்டு என்று அதையே தமக்கு பெரிய ஒரு மதிப்பாக அப்படி 3ஆம் பாசுரத்தினுடைய இறுதியிலே தெரிவித்தார். உடனே எம்பெருமான் கேட்கிறான், ஓய், அப்படி நீர் கோயிலில் வாழும் வைட்டணவனாய் எமக்கு தொண்டு செய்பவராயிருந்தால் அந்த தொண்டுக்கு பயனாக நீர் இந்த உலகத்திலே இருப்பவர்கள் கேட்பது போல நீரும் அதைத்தானே கேட்பீர். என்ன கேட்பீர்? நான் இவ்வளவு தொண்டு செய்தேனே, எனக்கு சோறு கொடு, எனக்கு வஸ்திரம் கொடு, எனக்கு பணம் கொடு என்று இதையெல்லாம் தானே நீர் கேட்பீர் என்று எம்பெருமான் ஆழ்வாரை பார்த்து கேட்டானாம். உடனே ஆழ்வார் தெரிவிக்கிறார், அதையெல்லாம் நான் உன்னிடத்திலே கேட்க தேவையில்லை, கேட்க வேண்டியதே இல்லை. ஏனென்றால் அவை எனக்கு தானே கிடைக்கும் என்பதாக ஒரு விஷயம் தெரிவிக்கிறார். உலகேழு மலர்ந்தாய் நின்மலா நெடியாய் அடியேனை குடிமை கொள்வதற்கையுற வேண்டா ஊரையோரிவ வேண்டுவதில்லை அடிமையன் நமக்கோயன் மயோரே அங்கங்கே அவை ஓதருங்கண்டாய் கஞ்சனை கொண்டொழிந்தாதை ஓத்தவன் தலைகோள் விடுத்தானே. முதலிலே எம்பெருமானை பார்த்து ஆழ்வார் தெரிவிக்கிறார், நெடுமயால் உலகேழு மலர்ந்தாய், உன்னுடைய நெடிய திருமேனியாலே உலகத்தை எல்லாம் அளந்தான். எம்பெருமான் உலகத்தை அளந்தது எப்படி என்னால் தன்னுடைய திருமேனியாலே, சக்தியாலே அல்ல, தன்னுடைய நெடுமையாலே என்று தெரிவிக்கிறார். மகாபலியின் இடத்திலே அப்படி தானம் வாங்கின உடனே இந்திரனுடைய குறை தீர்ந்தது என்கிற மகிழ்ச்சியாலே அவனுடைய அந்த திருமேனி வளர்ந்து விட்டதான். எப்படி வளர்ந்ததுன்னா, அப்படி நெடுமையால் உலகேழு அளந்தாய் என்று உலகத்தை எல்லாம் அளந்தான் எம்பெருமான் என்று சொன்னார். உடனே அவனை பார்த்து நின்மலா நின்மலா என்கிறார். நின்மலா என்றால் எந்தவித குற்றமும் அற்றவன், அதாவது நிர்மலன். மலம் என்னால் குற்றம், அது இல்லாதவன். இந்த இடத்திலே அது ஏன் சொல்ல வேண்டும் என்றால், பகவான் அந்த யாச்சகனாய் சென்றான். செல்லுகின்ற பொழுது அவன் மிகவும் குறுகிய வடிவோடு வாமனனாய் சென்றான். அதற்கு பிறகு நெடுக வளர்ந்தான் என்று சொன்னால், இப்படி தன்னுடைய உடம்பை சிறுத்துக் கொள்வது, பெருக்கிக் கொள்வது இதெல்லாம் குற்றமாகாதோ? சதைக்க ரூப ரூபாயா என்றும் அவிகாராய சுத்தாயா என்றும் இப்படி விகாரமே இல்லாத, அதாவது மாறுபாடே அடையாத பரம்பொருள் இப்படியெல்லாம் மாறுபட்டால் அதற்கு அது குற்றம் ஆகாதா என்றால், அது அடியவர்களுக்காக அவன் அப்படிப்பட்ட செயல் ஆகையினாலே அதிலே குற்றம் ஏதுமில்லை என்பதைத்தான் நின்மலா என்கிறார். அதற்கு மேலே நெடியாய், நெடியாய் என்னால் நல்ல திருவுள்ளத்தாலே தன்னுடைய அடியவனுக்கு ஒருத்தனுக்கு குறை தீர்ந்தால் அது தன் குறை தீர்ந்தது போல இருக்கிறான் அல்லவா, ஆயினால் அவன் நெடியாய் என்கின்றார். இந்த சரித்திரத்தை சொன்னது எதற்காக என்றால், இந்திரன் தன்னுடைய ராஜ்யத்தை எல்லாம் இழந்தான். அவனுக்காக எம்பெருமான் இப்படி மகாபலியினிடத்திலே போய் யாச்சகனாய் சென்று அந்த ராஜ்யத்தை மீட்டுக் கொடுத்தான். இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், வேறு ஏதோ ஒரு பயன், ஐஸ்வர்யம் என்கிற பயன், அதற்காகத்தான் இந்திரன் பகவான் முன்னாலே வந்தான் என்று ஏற்படுகிறது. உடனே அதே போல்தான் நானும் வருகிறேன் என்று நினைத்தாயோ
என்று பெரியாழ்வார் எம்பெருமானை கேட்கிறாராம். அப்பனே, நான் உன்னுடைய திருநாமத்தை சொல்லுவது இந்திரனைப் போல வேறு பயனை பெறுவதற்காக அல்ல என்று எம்பெருமானை பார்த்து சொல்லுகிறாராம் ஆழ்வார். பின் எதற்காக என்னால் மேலே அவரே சொல்லப் போகிறார். அப்படிப்பட்ட நெடியாய் அடியேனை குடிமை கொள்வதற்கு ஐயுற வேண்டாம். அடியேனை குடிமை கொள்ளுதல் என்னால் கைங்கரியம் கொள்ளுதல். என்னிடத்திலே தொண்டை நீ ஏற்றுக்கொள்வதற்கு நீ ஐயுற வேண்டாம், சந்தேகமே பட வேண்டாம். ஐயோ, இவன் தொண்டை செய்துவிட்டு என்ன கேட்பானோ தெரியவில்லையே, இவன் கேட்கிற வஸ்துவை நாம் கொடுக்க வேண்டுமே என்றெல்லாம் நீ ஒன்னும் வருத்தப்படவே வேண்டாம் என்கிறார் எம்பெருமானை பார்த்து. இந்திரனைப் போல அற்ப பயன்களை உன்னிடத்திலே நான் கேட்கவே மாட்டேன் என்று சொன்னார். ஏன், உலகத்திலே இருப்பவர்களெல்லாம் இப்படி தொண்டு செய்தால் அதற்கு பயனாக ஏதோ சோறு கேட்கிறார்கள், கூரை என்றால் வஸ்திரம் கேட்கிறார்கள். அதை போலத்தானே நீரும் கேட்பீர் என்று எம்பெருமான் கேட்க சொல்லுகிறார். குடிமை கொள்வதற்கு ஐயுற வேண்டா, கூரை சோறு இவை வேண்டுவதில்லை. நான் அவற்றையெல்லாம் உன்னிடத்திலே கேட்க மாட்டேன் என்றார். கூரை என்றால் வஸ்திரம், துணி. சோறு என்றால் உணவு. உன்னிடத்திலே நான் துணியையோ உணவையோ நான் செய்த தொண்டுக்கு பயனாக கேட்க மாட்டேன் என்று சொன்னார். இப்ப கேட்க மாட்டேன் என்றால் பின் எப்படி அவை இல்லாமல் உம்மால் இருக்க முடியும் என்று கேட்கிறான் எம்பெருமான். உடனே ஆழ்வார் தெரிவிக்கிறார், அடிமையென்னும் அக்கோயின்மையாலே உனக்கு அடியவன் என்று நான் ஒரு பெருமை படைத்திருக்கிறேன் அல்லவா. இந்த கோயின்மை என்னால் செல்வாக்கு, ராஜகுல மகாத்மியம் என்கிறார் வியாக்கியானத்தில். அப்படிப்பட்ட அந்த கோயின்மையாலே அங்கங்கே அவை போதருங்கண்டாய், அவை அங்கங்கே தானே வந்து போதரும் கிடைக்கும். என்னால் என்ன அர்த்தம், இவன் எம்பெருமானுடைய அடியவன் என்று நினைத்து எல்லாரும் என்ன பண்ணுகிறார்கள், அவர்களே வஸ்திரங்களையும் அன்னங்களையும் கொண்டு வந்து எனக்கு அவர்களே கொடுத்து விட்டு போகிறார்கள். இப்படி நான் அன்னத்தையும் வஸ்திரத்தையும் பெறுவதற்கு என்ன காரணம் தெரியுமோ, எல்லாம் உன்னுடைய அடியவன் என்கிற பெருமை தான். உனக்கு அடியவன் என்கிற பெருமை இருக்கிறபடியினாலே யார் யாரோ தாங்களே கொண்டு வந்து எனக்கு வேஷ்டியாக கொடுக்கிறார்கள், வஸ்திரமாக கொடுக்கிறார்கள், உணவாக கொடுக்கிறார்கள், ஒன்றும் குறையில்லை. அங்கங்கே அவை போதரும் கண்டாய் என்கிறார் என்று இதற்கு இப்படி ஒரு பொருள் சொல்லலாம். ஆனால் இதையும் காட்டிலும் உயர்ந்த பொருளாக வியாக்கியானத்திலே பெரியவாச்சான் பிள்ளை என்ன காட்டி இருக்கிறார் என்றால், நான் சொன்னதும் பொருள்தான், ஆனால் இதற்கு மேலே இன்னொரு பொருள் என்ன காட்டி இருக்கிறார் என்றால், அடிமை என்னும் அக்கோயின்மை என்று கீழே சொன்னார் அல்லவா, உனக்கு செய்கிற தொண்டு என்று சொன்னாரே, அந்த தொண்டிலேயே இந்த கூரை சோறும் அன்வயித்து விடுகிறது. அதாவது ஒரு நல்ல வஸ்திரத்தை உடுத்திக் கொண்டால் என்ன மகிழ்ச்சி ஏற்படுமோ, நல்ல உணவை உண்டால் என்ன மகிழ்ச்சி ஏற்படுமோ, அந்த மகிழ்ச்சி எனக்கு உனக்கு தொண்டு செய்வதனாலேயே கிடைத்து விடுகிறது என்று ஆழ்வார் தெரிவிக்கிறார். ஆழ்வார்கள் எல்லாம் எப்படிப்பட்டவர்கள், உண்ணும் சோறு, பருகும் நீர், தின்னும் வெற்றிலை எல்லாம் கண்ணன் என்று எல்லாவற்றாலும் கிடைக்கக்கூடிய அத்தனை ஆனந்தமும் கண்ணனை அனுபவிப்பதனாலேயே கிடைத்து விடுகிறது என்று நினைப்பவர்கள் ஆகினாலே அடிமை என்னும் அக்கோயின்மையிலே அங்கங்கே அவை போதரும் என்றால், அந்த உனக்கு செய்கின்ற தொண்டு என்கிறதுக்குள்ளேயே இந்த கூரை சோறு இதனால் உண்டாகிற மகிழ்ச்சி எல்லாம் அன்வயித்து விடுகிறபடியினாலே எனக்கு கூரை சோறிலே ஆசை இல்லை என்றே ஆழ்வார் தெரிவிக்கிறார் என்று சொல்லி மேலே அந்த எம்பெருமான் செய்த பெரிய உபகாரம், கொடுமை கஞ்சனை கொன்று நின் தாதை கோத்த வந்தளைகோள் விடுத்தான் என்று மிகவும் கொடுமையானவனான கஞ்சன் கம்சன் அவனை கொன்றான். அவனை கொல்வதற்கு முன்னமே செய்த செயல் என்ன, தாதை கோத்த வன்தலை, தாதை என்னால் தகப்பனார் வசுதேவர், அவருடைய காலிலே விலங்கிட்டு சிறையிலே அடைத்து வைத்திருந்தான் அல்லவா, அந்த சிறையிலிருந்து விடுவித்தான். ஆக இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், நமக்கு விரோதிகளை போக்கி தருபவனும் அவனே, அதே சமயத்திலே நமக்கு நன்மையை செய்பவனும் அவனே. கம்சனாகிற விரோதியை போக்கினான், காலிலே இருந்த தலை அந்த விலங்கை வசுதேவருக்கு அறுத்தது போல நமக்கும் இந்த சம்சாரமாகிற தலை இந்த விலங்கை நமக்கு அறுத்து தருவான். அப்படிப்பட்டவன் நீ அல்லவா என்று இந்த பாசுரத்திலே தெரிவித்தவர். மேலே கூரை சோறு வஸ்திரம் துணி மட்டுமல்ல, அடுத்த பாசுரத்திலே என்ன தெரிவிக்கிறார் என்றால், என்னுடைய சகலமும் நீதான், எல்லாம் உன்னுடைய திருவடி கீழே நான் வளைப்பகம் வகுத்துக் கொண்டிருந்தேன் என்று 5வது பாசுரத்திலே தெரிவிக்கிறார். ஓட்டமில்லவளா தொழுவோடை உடவையும் கிணறுமிவையெல்லாம் வாட்டமின்னி உன் பொன்னடி கீழே வளைப்பகம் வகுத்துக் கொண்டிருந்தேன். நாட்டு மானிடத்தோடன கருது நச்சுவார் பலர் கேடாகி கோட்டு மண் கொண்ட கொள்கையினானே குஞ்சரம் வீட கொம்புதித்தானே. என்ன தெரிவிக்கிறார், உலகத்திலே ஒருத்தன் நன்றாக வாழ வேண்டுமானால் அவனுக்கு என்னென்ன வேணும்னு கேட்டார். உடனே வரிசையா சொல்லுகிறார், தோட்டம் இல்லவள் ஆ தொழு
ஓடை, துடவை, கிணறு இவையெல்லாம் என்று பல வஸ்துக்களை தெரிவிக்கிறார். இங்கே தோட்டம் என்னால் எல்லாருக்கும் தெரியும். தோட்டம் இல்லவள், இல்லவள் என்னால் மனைவி. தோட்டம் இல்லவள். என்னால் பசுக்கள். அந்த பசுக்களை கட்டி வைப்பதற்காக தொழுவம் என்னால் அந்த பசுக்களை கட்டி வைக்கிற இடம். அதற்கு மேலே ஓடை என்கிறார். அதாவது குளம் என்பது பொருள். அதுக்கு தோட்டம் இல்லவள், ஆத்தொழு ஓடை. துடவை என்னால் நல்ல விளை நிலங்கள், பயிர் நிலங்கள். கிணறு, அந்த பயிர் நிலங்களுக்கு வேண்டிய தண்ணீர் பாய்ச்சுவதற்கு உண்டான கிணறு. இவையெல்லாம் எனக்கு எவை தெரியுமா என்றால், வாட்டமின்னி உன் பொன்னடி கீழே வளைப்பகம் வகுத்து கொண்டிருந்தேன். ஒரு குறையும் இல்லாமல் உன்னுடைய திருவடிகளிலே எல்லாவற்றையும் நான் கொண்டிருக்கிறேன். அதாவது உன்னுடைய திருவடியே எனக்கு தோட்டம், உன்னுடைய திருவடியே எனக்கு இல்லவள், உன்னுடைய திருவடியே எனக்கு பசுக்கள் என்று அந்த தோட்டத்தாலே, இல்லவளாலே, பசுக்களாலே என்ன நான் பயனை பெறுவேனோ அது அத்தனையும் உன் திருவடியை பற்றுகிறபடியினாலேயே எனக்கு கிடைத்து விடுகிறது. அந்த ஆனந்தம் வேறு ஒன்றாலே எனக்கு கிடைக்காது. ஆயினாலே வாட்டமின்னி உன் பொன்னடி கீழே வளைப்பகம் வகுத்து கொண்டிருந்தேன் என்று தெரிவித்தார். ஆனால் உடனே எம்பெருமான் சொன்னானா, உலகத்தில் இருப்பவர்கள் எல்லாம் அப்படி இல்லையே, நீர் மட்டும் தனியாக ஏதோ சொல்லுகிறீரே என்று சொல்ல, அதனால்தான் நாட்டுமானிடத்தோடு எனக்கு அரிது. இந்த உலகத்தில் இருப்பவர்களோடு எனக்கு கலந்து அவர்களோடு சகவாசம் வைத்துக் கொள்வதே எனக்கு மிகவும் அரிதாக இருக்கிறது. அவர்களோடு என்னால் இந்த உலகத்திலே இருக்க முடியாது. ஏனென்றால் நச்சுவார் பலர் இதையே விரும்புகிறார்கள். தோட்டத்தை விரும்புகிறார்கள், இல்லவளை விரும்புகிறார்கள், ஏதோ பணங்காசை விரும்புகிறார்கள். உன்னுடைய திருவடிகளிலே எல்லாம் என்று அவர்களுக்கு தெரியவில்லையே என்று ஆழ்வார் அந்த எம்பெருமானை பார்த்து சொல்லி உடனே என்ன சொல்லுகிறார், எம்பெருமானே நீ என்ன இந்த உலகமாகிற ஒரு பிரளயத்திலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும். எப்படி போல என்றால், கோட்டு மண் கொண்ட கொள்கையினானே என்று மண்ணை கோட்டிலே கொண்டு இந்த பிரளயத்திலிருந்து பூமியை வராகமாய் இடந்து எடுத்தவன் அவன்தான். ஆஹா, பிரளயத்திலே விழுந்த பூமியை எடுத்தது போல நான் இப்பொழுது உலக வாழ்க்கையாகிற பிரளயத்திலே விழுந்து கிடக்கிறேன். என்னையும் நீ எடுத்துருள வேணும். கோட்டு மண் கொண்ட கொள்கையினானே. குஞ்சரம் வீழ கொம்புசித்தானே. குஞ்சரம் என்னால் யானை. அதாவது கம்சனாலே ஏவப்பட்ட கோலையாபீடம் என்கிற யானையை நீ அடக்கியது போல என்னுடைய இந்திரியங்களாகிற யானை வாரி சுருக்கி மதக்களிர் ஐந்தினையும் என்று பொய்கை ஆழ்வார் பாசுரம் அருளி செய்கிறார். இந்திரியங்களாகிற யானை அதையும் நீ அடக்கி என்னை உய்வித்தருள வேணும் என்று இந்த பாசுரத்திலே பிரார்த்திக்கிறார் ஆழ்வார். இன்னும் மேலே அனுபவம் தொடர்கிறது. தொடர்ந்து அனுபவிப்போம்.